கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஒரு வசனம், அந்த ஒரு வசனம் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒரே ஒரு வசனம், இறைவனுடைய வார்த்தைகள், அந்த வசனம் 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. எப்படின்னா 2வது அத்தியாயம் 62வது வசனம் அல் பக்கரா, 5வது அத்தியாயம் அல் மாய்தால 69வது வசனம், ஹஜ்ஜில் 22ல் 17வது வசனம். இப்போது குரானை பற்றி நமக்கு ஓரளவு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இறைவனுடைய வேதம், இறைவனுடைய வாக்கு. இப்போ இந்த குரான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருஷமாக இறக்கப்பட்டது. ஒரு நாள், ஒரு வருஷம், 2 வருஷம், 23 இயர்ஸ் அப்படியே. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு இந்த குரான் வஹி மூலமாக இறக்கப்பட்டது. ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒன்று இறங்கியிருக்கோம், ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் இறங்கியிருக்கோம், ஒரு மாதம் கழித்து இறங்கியிருக்கோம், காலையில் இறங்கும், இரவு இறங்கும். அப்போது அந்த நேரத்துக்கு அந்த குரான், அந்த மக்கள் என்ன சந்தேகம் கேட்குறாங்களோ அந்த சந்தேகத்துக்கு தான் இறைவனுடைய பதில் வரும். இப்போ முஹம்மது நபி சுற்றி பல மக்கள் வாழ்கிறாங்க. யார் வாழ்கிறாங்க? யகூதி வாழ்கிறாங்க, நஸ்ராக்கள் வாழ்கிறாங்க, சாபின் வாழ்கிறாங்க, மஜூஷி வாழ்கிறாங்க, சிற்கு வச்சவங்களும் வாழ்கிறாங்க. அப்போ இத்தனை வகையான மக்களும் அவங்களோட இருக்கும்போது அந்தந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி தான் கேட்குறாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்பார், அடுத்த நாள் ஒருத்தர் கேள்வி கேட்பார், அதே டைமில் இன்னொருத்தர் மாற்றிக்கு ஒரு கேள்வி கேட்பார். அப்போ கேள்விக்கு பதில் தான் இந்த குரான். இது அப்படியே தொகுக்கப்பட்டு நமக்கு ஒரு புத்தகமாக இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வசனம், அது என்ன வசனம்னா 2ல் 62, அடுத்து 5ல் 69, 22, 17. இது 3 வசனத்தையும் பார்த்திங்கன்னா இது ஒட்டுமொத்த உலக மக்களுடைய தன்மையை குறிக்கும். ஒட்டுமொத்த உலக மக்களுடைய அந்த தன்மையை இது குறிக்கும். அதான் அந்த குரான் சொல்லும் போது இன்ஹுவ இல்லா திக்ரு ஆலமீன், இது அகில உலக மக்களுக்கு ஒரு செய்தி, ஒரு நல்ல செய்தி. அதை விரும்பியோ ஏற்கலாம், விரும்பியோ நிராகரிக்கலாம். அப்போ ஒட்டுமொத்த உலக மக்கள் யாருன்னா இந்த கேரக்டர் தான் வாழ்கிறாங்க. யார்? சாபீனாக இருப்பாங்க, யகூதியாக இருப்பாங்க, நசரானியாக இருப்பாங்க, மஜூஷியாக இருப்பாங்க, சிற்கு இணை வைப்பவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மக்களோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் இணைந்து வாழ்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி இந்த மக்கள் தான் வாழ்கிறாங்க. அப்போ இந்த மக்கள்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் யூதராக இருக்கனே, என்னுடைய நிலைமை என்ன? நான் கிறிஸ்துவராக இருக்கனே, என்னுடைய நிலைமை என்ன? நான் சாபீனாக இருக்கனே, என்னுடைய நிலைமை என்ன? நான் மஜூஷியாக இருக்கிறேனே, என்னுடைய நிலைமை என்னன்னு அந்தந்த மக்கள் அந்தந்த நேரத்தில் கேட்குற போது அந்த மக்களுடைய கேள்விக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்கிறான். அப்போ குரானில் ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க, இன்னொரு இடத்துல பதில் வரும். அப்போ அந்த பதிலுக்கு இன்னொரு இடத்துல பதில் வரும். அப்போ குரான் தான் குரானுக்கு உங்களுக்கு தெளிவுரையாகும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, குரானுக்கு குரான் தான் விளக்க உரை. ஒரு இடத்துல ஒரு ஆயத்து இருக்கும், அது உங்களுக்கு விளங்காமல் இருக்காது, ஆனால் அடுத்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக விளக்கி கொடுக்கப்படும். இப்போ இந்த ஆயத்தை நான் படிச்சிடுறேன், இதை அப்படியே பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வந்துருச்சு, சாபியும் சாபின் வந்துருச்சு, நசாரா வந்துருச்சு, ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி அமீல சாலிஹின் வலா ஹவுஃபுன் அலைஹும் வலாஹும் யஹ்சனூன். அவர்கள் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள், ஹாது நசராக்கள், அப்புறம் சாபியன்கள், அடுத்து நசராக்கள் கிறிஸ்துவர்கள், மன் ஆமன பில்லாஹி, இவர்களில் இந்த குரூப்பில் இவர்களில் யார் ஒருவர் உண்மையான இறைவனை, மன் ஆமன பில்லாஹி இறைவனை நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கையோடு, வல் யௌமில் ஆகிரின் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்புகிறார்களோ, நம்பி அமில சாலை நல்ல செயல், இறைவன் சொன்ன நல்ல செயலை செய்து காட்டுகிறார்களோ அவர்கள் வலா ஹவுஃபுன் அலைஹும் வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் பயப்படவும் வேணாம், துக்கப்படவும் வேணாம். ஹவுஃபுன்னா வலா ஹவுஃபுன் அலைஹும் வலாஹும் யஹ்சனூன், வலா ஹவுஃபுன் அவர்கள் பயப்பட வேண்டாம், அலைஹும் வலாஹும் யஹ்சனூன் அவர்கள் துக்கப்பட வேணாம், அப்போ சந்தேகப்பட வேணாம் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். நீ எந்த கேரக்டரில் வேணாலும் இரு, எந்த கேரக்டரில் நீ இருந்து எந்த ஹெட்டிங்கில் இருந்தாலும் நீ அல்லாஹ்வையும்
அந்த மர்ம நாளையும் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, அச்சம் இல்லை என்று அந்த மக்களுக்கு இறைவன் வாக்குறுதி கொடுக்குறான். எந்த மக்களுக்கு? யூதர்கள் கேட்குறார்கள், எங்களுடைய நிலைமை என்ன? கிறிஸ்துவர்கள் கேட்குறார்கள், எங்களுடைய நிலைமை என்ன? அப்போ இந்த நிலைமைக்கு சொல்ல, நீ எதில் இருந்தாலும் இரு, ஆனால் இதுதான் இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா எந்த விதமான பயமும் இல்லை, அச்சமும் இல்லை அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இது 2வது அத்தியாயம் 62, 5 69, 22 17. இப்போ நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும். இப்போ கவனிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, முகமது நபியே நீங்கள் ஈசா அல்லாஹ்வுடைய மகன் இல்லைன்னு சொல்லுங்க, நாங்கள் ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறாங்க. கிறிஸ்துவர்கள் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய மகன் ஈசா தான், இறைவனுடைய மகன் ஈசா தான் சொல்கிறாங்க. இதை முகமது நபியே கேட்குறாங்க. அப்போ ஈசா அல்லாஹ்வுடைய மகனாங்கும் போது இல்லை, மகன் இல்லை, அவர் என்னை போல ஒரு தூதர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி யூதரும் முகமது நபியை பார்த்து கேட்குறாங்க, உசேர் அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய பிள்ளைங்கிறாங்க. அப்போ யூதர் சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை யூதர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்போ யூதர் இல்லை, பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரபூர்வமான வார்த்தையை என்ன சொல்கிறாங்கனாக்கா 9வது அத்தியாயம் 30வது வசனத்தில் உசேர் யூதர்கள் சொல்கிற உசேர் அல்லாஹ்வுடைய குழந்தை இல்லை பட்டுன்னு அடிச்சிடறான். அடுத்து ஈசா அல்லாஹ்வுடைய மகன் அல்ல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு எந்த ஆயத்து? 9:30. இதுக்கு சப்போர்ட்டடாக இன்னொரு ஆயத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது 72:3 ஜின்னில் சொல்கிறான். 72 ஜின்னில் 3வது சொல்கிறான், அல்லாஹ் யாரையும் மனைவியாகவோ அல்லது குழந்தையாக எடுத்துக்கொள்ளவில்லை, அவன் பொறுமிக்க வேண்டும், அவன் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவன், அவனை கொண்டு போய் மனைவி பிள்ளைலாம் ஜாயின் பண்ணாங்கிறான். அப்போ அல்லாவுக்கு உசைர்ங்கிற பிள்ளை இல்லைன்னு யூதர்கள் சொன்னதை மறுக்கிறான். அப்போ யூதர்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, கிறிஸ்தவர்களுக்கு ஈசா தான் அல்லாஹ்வுடைய மகன்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, பதில் வந்துருச்சு. அது இல்லாமல் ஒட்டுமொத்த மக்கள் சுற்றி இருக்கிற மக்களும் பார்த்து சொல்கிறாங்க அல்லாஹ்வுக்கு மனைவியோ பிள்ளையோ இல்லை அப்படின்னு இந்த ஜின்னுடைய அத்தியாயம் 3வது வசனத்தை சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மக்களும் ஒரு கேரக்டர் இருந்தாலும் ஒரு தலைப்பின் கீழே இருந்தாலும் அந்த மக்கள் சத்தியத்தை நம்பக்கூடியவராக இருந்தாருனாக்கா அவர்கள் எந்த பயமும் பயப்பட வேண்டியதில் கவலைப்பட தேவையில்லை என்று இந்த வசனத்தில் தெரியுது. அப்போ இதே வசனத்தில் இன்னும் நம்ம கூடுதலாக விளங்கணுங்கும் போது 22வது அத்தியாயம் ஹஜ்ஜுடைய அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 17வது வசனத்தில் கீழே 2 வரி வரும். அது என்ன வரும்னா, இன்னும் நீங்கள் குழப்பத்தில் இருந்தால், இன்னும் நீங்கள் அந்த பிடிவாதத்தில் இருந்தால், ஜுபைர் தான் அல்லாஹ்வுடைய மகன் யூதர்கள் சொன்னாலும், கிறிஸ்தவர்கள் ஈசா தான் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி கொண்டு இருந்தாலும், அந்த மக்களுடைய கருத்துக்கு நீங்கள் உடன்படாதீர்கள், அவங்களோட போய் சண்டையும் சச்சரவும் பண்ணிக்காதீங்க, தேவையில்லை. ஆனால் அவருடைய மேட்ரை நான் மறுமையில் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேங்க. நல்லா எது உண்மை எது பொய்ங்கிறத அப்போ சொல்லுவேன், இப்போவும் சொல்லுவேன். இப்போ நான் சொல்கிற உண்மையை நம்பாதவர்களுக்கு மீண்டும் மறுமையிலையும் நான் இதை பற்றி சொல்லுவேன். ஆகவே எந்த விதமான தர்க்கமும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று இறைவன் சொல்கிறான். அது எப்படி சொல்கிறான் அப்படிங்கிறது நாம் நிச்சயமாக நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் இன்னொரு வசனமும் இறைவன் சொல்கிறான், நான் தெளிவான வசனத்தை எடுத்து வச்சுட்டேன். முகமது நபி சொல்கிறாங்க, இறைவனோட வசனம் இறைவனோட வார்த்தையெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அப்போ தெளிவாக சொன்ன பிறகும் நீங்கள் இதில் நம்பாமல் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பாவிகள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிற வார்த்தை எப்படி இறைவன் சொல்கிறேன்னா, பாவிகளை தவிர நான் தெளிவான வசனங்களை சொல்லிவிட்டேன், என்னுடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டேன், யாரெல்லாம் இந்த பாவிகளை தவிர மற்றவர்கள் இதை நம்பக்கூடியவர்கள் இருப்பாருங்கிறான். அப்போ பாவிகள் நம்ப மாட்டாங்க. அப்போ பாவிகள் வசனம் இறை வசனத்தை நம்ப மாட்டாங்க, மற்றவர்கள் நம்புவார்கள். அப்போ இறையச்சம் இறைவனை நம்பக்கூடிய வசனத்துக்கு தான் இந்த காரணம். அப்போ இதிலே நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அவர் எந்த கேரக்டரில் இருந்தாலும் அல்லாவையும் அல்லாவுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்பினார்னாக்கா அவங்களுக்கு பயம் இல்லை, அவங்களுக்கு துக்கம் இல்லை. அவங்க எதை நம்பி எப்படி வாழ்ந்தாலும் இறைவன் சொல்கிற வார்த்தை நீ இருந்தீனாக்கா, இறைவனுடைய அந்த இலக்கணப்படி இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 112வது அத்தியாயத்தை சொன்னால்
குல்ஃபல்லா வஹது, அல்லாஹ் ஒருவன். நீ யாரையெல்லாம் லாகுன்னு சொல்றியோ அந்த லாகு ஒன்று தான். நீ யாரையெல்லாம் லாகுன்னு சொல்லியோ அந்த லாகுக்கு சம்பந்தமே இல்லை, தேவையில்லை. அல்லாஹு சமது, லம் இழுது வளம் எழுது, யாரையும் பெறவும் இல்லை யாராயும் பெறப்படவும் இல்லை. குஃபன் நகது, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லைங்கிறான். அப்போ நம்ம லாகுன்னு சொல்கிறோம். இலாகுன்னு என்ன? வணங்குகிற பொருள், வணக்கத்துக்குரிய பொருள், வணங்கக்கூடிய பொருள், இதுதான் இறைவன் சொல்லக்கூடிய பொருள். இதுக்கெல்லாம் இலாகு, அரபில் வந்து இலாகும்பாங்க. அப்போ இலாகு இல்லை, இல்லல்லா, அந்த அல்லாவை தவிர. லாகுன்னு ஒரு வார்த்தைங்க, அந்த வார்த்தை வந்து கடவுளுக்கு பொறுத்தோம், இறைவனுக்கு பொறுத்தோம், கர்த்தருக்கு பொறுத்தோம், எது வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த லாகுங்கிறத வந்து சுட்டி காட்டுவோம். இதான் லாகு, அதான் லாகு, அதான் லாகு, வானம் லாகு, சூரியன் லாகு, சந்திரன் லாகு, மரம் லாகும்பாங்க. இவை அனைத்தும் இலாகு இல்லை, இல்லல்லாகு. இவைகளை படைத்தவன் தான் அல்லாஹ். அல் ப்ளஸ் லாகு அல்லாஹ், அந்த அல்லாஹ் தான் வணக்கத்துக்கு உரியன்பாங்க. அதனால தான் சிம்பிளாக சொன்னால் படைத்தவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், படைப்பினங்களை வணங்க மாட்டோம். படைப்பினங்களை இந்த லாகு படைப்பினங்களை வணங்க மாட்டோம், படைத்தவனைத்தான் வணங்குவோம். இந்த படைத்தவனை மட்டும் நாங்கள் வணங்குவோம், படைத்தவனுக்கு மட்டும் கட்டுப்படுவோம், படைத்தவனுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் நம்புவோம் என்று எவரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் எந்த இதில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு துக்கமும் இல்லை பயமும் இல்லை என்று இறைவன் சொல்கிறான். நன்றி, வசலாம்.